கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு சத்தியம் பேசு என்ற நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிற காரியம் என்னவென்றால், இயேசு 40 நாட்கள் உபவாசம் முடித்த பிறகு அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட போது அவரை சோதித்தவர்கள் பிசாசுத்துவத்தில் இருக்கிற மூவர் என்று பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் அவர் 3 விதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார் என்று சொல்லி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது என்னவென்று பார்த்தோமானால், இயேசு சோதனையின் போது பயன்படுத்திய 3 வசனங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் சோதனையை நாம் பார்க்கும் பொழுது, முதல் சோதனையில் சோதனைக்காரர் என்ன பண்றானா, இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் என்று சொல்லுகிறதை பார்த்தோம். அதற்கு இயேசு மத்தேயு 4 அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஏற்கனவே எழுதப்பட்ட வசனத்தை மேற்கோள் காட்டி அந்த சோதனையை ஜெயித்ததாக நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக, பிசாசு அவரை பரிசுத்த பர்வதத்தின் உப்பருகின் மேல் கூட்டிட்டு போய், இங்கிருந்து தாழ குதியும், தூதர்கள் உம்மை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்த்தோம். அதற்கு இயேசு இந்த சோதனையை அவர் எப்படி ஜெயித்தார் என்று சொல்லி பார்த்தோமானால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவர் வசனத்தை மேற்கோள் காட்டி இந்த சோதனையை ஜெயித்ததாக நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தின் சர்வ காரியங்களையும் சர்வ சாம்ராஜ்யங்களையும் இயேசுவுக்கு காண்பித்து, இதெல்லாம் என் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, என்னை பணிந்து கொள் அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்லும் பொழுது, இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 10வது வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தரை ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவர் வசனத்தை மேற்கோள் காட்டியதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, 3 விதமான சோதனைகளுக்குள் இயேசு உட்படுத்தப்பட்டார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த 3 விதமான சோதனைகளை ஜெயிப்பதற்கு இயேசு பயன்படுத்தியது தன்னுடைய சுய காரியங்களை அல்ல, தன்னுடைய சுய ஞானத்தை அல்ல, தன்னுடைய சுய பலத்தை அல்ல. அவர் சோதனையை ஜெயிக்க பயன்படுத்தியது வசனத்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு பிரச்சனையின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, உபத்திரவங்கள் மத்தியிலே, இது போன்ற சோதனையின் மத்தியிலே நம்முடைய சுயத்தை நாம் சார்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் சோதனையை ஜெயிக்க முடியாது. சோதனையின் நேரத்தில் நாம் வசனத்தை சார்ந்து கொள்வதாக இருக்க வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறது? வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த சோதனையை சுலபமாக ஜெயிப்பதற்கான வழியை தெய்வம் ஏற்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. இயேசுவை போலவே நீங்களும் நானும் சோதனையை வசனத்தினால் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நமக்கு மாதிரியாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனை நேரத்தில் சோர்ந்து போகாமல், பிரச்சனையின் நேரத்தில் சோர்ந்து போகாமல், பாடுகள் மத்தியில் சோர்ந்து போகாமல், வசனம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து மனம் திரும்பும் பொழுது அல்லது சோதனையை ஜெயிக்கும் பொழுது நிச்சயமாய் தெய்வம் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய், பாதுகாக்கிறவராய், நம்மளை நல்வழிப்படுத்துகிறவராய் தெய்வம் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேங்க்யூ. அடுத்து சத்தியம் பேசும் நிகழ்ச்சியில் வேறொரு சத்தியத்தை நாம் பார்க்கலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.